விஜய் பாண்டி vlogs. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்காவுக்கு வந்திருக்கோம். சரி, தேக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஏரியான்னு சொல்லுவாங்க, லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் வந்திருக்கோம், வாங்க போவோம். அதுவுமே உழைப்பாளர் தினம் முன்னிட்டு வந்திருக்கோம். ஒரே க்ரௌடாக இருக்குது, ரொம்ப 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 க்ரௌடாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் சுற்றி முற்றி மக்கள் எல்லாம். இவ்வளோ நேரம் வந்து இங்கே வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ தான் தெரியல, வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழை பெய்யாமல் இருந்தால் சரி மக்களே. ஆனால் கொஞ்சம் அழுதா வீடியோ எடுக்க முடியாது. உழைக்கிற மக்கள் வந்திருக்காங்கன்னா அதுவும் கொஞ்சம் கருணை உள்ளத்தோட இதாகுது. இதுதான் நம்ம தேக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. உழைப்பாளர் தினத்தன்னைக்கும் ஒருத்தர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. உழைப்பாளர் எல்லாரும் உழைப்பாளி தான் இங்கே, எல்லாருமே யாரும் தொழிலாளிலாம் கிடையாது. ஆமாம். எப்படி நம்ம ஊர் இது மாதிரி இருக்கா? பாரிஸ் மாதிரி இருக்கா நம்ம ஊர் பாரிஸு? சென்னையில் பாரிஸ் பார்த்துருக்கீங்களா? சென்னையில் பாரிஸ் இப்படி தான் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அதனால தான் இந்த இடமும் தேக்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் க்ரௌடாக தான் இருக்கும் இங்கேயும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சிங்கப்பூரோட பாரிஸ். ஆமாம், நம்மளோட முதலாளி என்றைக்கா இருந்தாலும் விஜய் பாண்டியன் தான். ஆமாம் தலை, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். சாப்பிட? ஆமாம், சாப்பிட்றதுக்கு இருக்கு. ஃப்ரெண்டு வந்து ஒரு கடை சொன்னா போல, எங்கன்னா இங்கே முஸ்தபா பக்கத்தில் வந்து ஆந்திரா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அப்படின்னு. அதனால் இப்போ அங்கே போகிறோம். போயிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை என்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நீ தரமாக ட்ரை பண்ணிட வேண்டியதான். ஆந்திரா மெஸ்ஸு கடையை காணும். கடை எங்கேயா தெரியுதா? கடையே காணதில்ல, கூட கூட்டமாக தான் இருக்குது. ஊனா கூட்டமாக வந்துடுறாங்க. மலபார் கோல்டு தெரியுது. நம்ம ஊரில் இருக்கிற மலபார் கோல்டா? மலபார் கோல்டு மலபார் பொண்ணு ஆனால் வாங்கலாம். இப்போ இருக்க நிலைமைக்கு கோல்டு வாங்க முடியாது. ஆந்திரா தானே அது? எனக்கு தான் கண்ணு தெரியலையோ. இது அங்கே ஒன்று இருக்கு. நல்லா வெயில், மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தானே அது. ஐயோ, ஷூ கலந்துருச்சு லேசு. ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்கும். ரொம்ப வெக்கையாக இருக்குது. இப்போ வெக்கையாக இருக்குன்னா ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஊமை வெயில் அடிக்குதுன்ட்டு. வெயிலே இல்லை, ஆனால் வந்து வேர்க்குது ரொம்ப. அந்த மாதிரி இருக்குது. எப்போதுமே சிங்கப்பூர் கண்டிஷன் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஆனந்த பவன் வெஜிடேரியன் இங்கேயும் ஆனந்த பவன் இருக்கா? எல்லா இடத்துலையும் ஆனந்த பவனு மக்களே. ஆனந்த பவனை பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஆனந்த பவன்லாம் இருக்குது. ஆனந்த பவன் SBI சிங்கப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இங்கே இருக்குது. யா, என்ன கடையை காணோம்? மாத்தி ஈத்தி வந்துட்டோமா? ஆந்திரா ரெஸ்டாரண்ட். புரியல. முஸ்தபா பக்கத்துல சொன்னீங்க. முஸ்தபா பக்கத்துல தான். போன் அடிச்சு கேளுங்க. சரியா பாப்போம். தா இந்த பேர் போட்டிருக்கோம். ஆந்திரா கறி. ஓ அதான். ஓ அங்க இருக்கு. நம்ம வந்தோலிலே இருக்கு. இதுதாங்க அந்த ஆந்திரா கறி ரெஸ்டாரண்ட். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம முஸ்தபாக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது. ஆந்திரா கறி ரெஸ்டாரண்ட் கேட் 2க்கு ஆப்போசிட்ல நேரா இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு. என்ன சார் கடைன்னு சொல்றீங்க? கடை காத்து வாங்குது. ஓ கடை வந்து இது இல்லை ப்ரோ, கடை வந்து மேலே இருக்கு பாருங்க, ஆந்திரா கறின்னு. கீழே இருக்கிற நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க போல. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கடை மேலே இருக்கு, வாங்க போ. ஓ இங்கே இருக்கோ level 2. மெனு கார்டு இருந்தா இருக்கு. மெனு கார்டு பார்க்கல, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. உள்ள போயிட்டு கடையை பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்ட்டு. நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயா என்ன சாப்பிட போறீங்க? இங்கேயே பார்த்துருவோமா இல்லை மேலே போமா? மேலே பார்ப்போம். இங்கே கடை கொஞ்சம் இந்த உழைப்பில் வந்து கொஞ்சம் வீடியோனால கொஞ்சம் கேமராமேன் உழைப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த படி ஏறுற மாதிரி எல்லாரும் முன்னேறி போகணும் வாழ்க்கையில. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு எல்லாரும் முன்னேறி போறோம். உழைச்சு